ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அங்கன்வாடிக்கான ரிசல்ட் பல மாதங்களாக வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த அங்கன்வாடி ரிசல்ட் எப்போ தான் வரும்? நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போடுங்கக்கா, இதை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து எப்போ தான் வரும், ரிசல்ட்டாக வருமா, அப்பாயின்மெண்ட் ஆர்டராக வருமா, எந்த மாதம் வரும், எந்த மாதத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ண எந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, எலெக்ஷனுக்குள்ளேயான அங்கன்வாடி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படுமா, இதற்கான அண்மை செய்தி இதற்கு புதுசாக லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதற்கப்புறமா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து வரோம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அங்கன்வாடி காலி பணியிடம் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமானா ஆயிடுச்சு. ஆனாலும் ரிசல்ட் இன்னும் வரல. ஏன்க்கா வரல, எதற்காக வரல, ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, அதாவது இதுக்கப்புறம் எழுதின குரூப் 4 ரிசல்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துடுச்சு. ஸோ அதற்கு விரைவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், கவுன்சிலிங்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நடக்க போகுது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி சாதாரண இன்டர்வியூ அட்டன் பண்ண அமைப்பாளர், உதவியாளர், சமையலர் வேலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் லெட்டரும் வரல, எந்தவித இன்ஃபர்மேஷனுமே வந்து இல்லாமல் இருக்குது. எப்போ தான் இதற்கான ரிசல்ட்டு வந்து வரும் அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் அதற்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரீசெண்டாக ஒரு தூத்துக்குடி மாவட்டம், கடந்த மாதம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நிறைய பேருக்கு டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஒரு சிலருக்கு வந்து அது ரிசீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அப்படியே சடனாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது ரிசல்ட்டும் வரல, அங்கன்வாடிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்து வரல. ஸோ ஏன், எதற்காக இந்த மாதிரி வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க செப்டம்பர் மாதத்துக்குள்ளேயே எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும், எல்லாருக்குமே ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிடும், காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்பட்டு விடும் அப்படின்றது தான் வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரல. ஸோ நம்மளோட இன்டர்வியூ அட்டன் பண்ண நிறைய மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு மட்டும் இல்லாது நிறைய மாநிலங்களில் அங்கன்வாடி காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பம் வந்து பெற்று அதற்கான காலி பணியிடங்களுமே நிரப்பப்பட்டுச்சு. அதாவது அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நிறைய பேர் வந்து வேலைக்குமே போயிட்டாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. அதாவது எல்லா மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாள்லேயோ இல்லை ஒரே மாதத்துலேயோ வந்து இன்டர்வியூ நடக்கலை. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்கள் நடந்தது, ஒரு சில மாவட்டங்கள் நடக்கலை. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இந்த மாதிரியான திருவள்ளூர் மாவட்டம், இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக, அதாவது ஜூன் ஜூலையில் தான் வந்து இன்டர்வியூ நடந்தது. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் வந்து ரிசல்ட்டாகவோ, செலெக்ஷன் ரிசல்ட்டாகவோ, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டராகவோ வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தனித்தனியாக தான் வரும். நம்மளுடைய இந்த ஐசிடிஎஸ் வெப்சைட்டு உங்களுடைய மாவட்டத்தில் தான் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஒன்ஸ் ஒருவேளை நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் ரிசல்ட்டே வந்து வரல, அப்போ டைரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு ரீசெண்டாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் வந்து அனுப்பிட்டு வராங்க. ஸோ டைரெக்டாக யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆனாங்க அப்படின்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வருது அப்படின்றது ரொம்ப மெயினான ஒரு விஷயம். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆதரவற்ற விதவை, கணவனால் கைவிடப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளிகள் பெண்கள், இந்த வேலையை பொறுத்தளவில் நமக்கு 100% வந்து பெண்கள் மட்டும்தான்.
நீங்கள் உதவியாளராக இருக்கிறீங்க, சமையலராக இருக்கிறீங்க, இல்லை வந்து அமைப்பாளர், 3 போஸ்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே மாதிரி தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அமைப்பாளருக்கு, அதுக்கப்புறம் உதவியாளருக்கு அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் அமைப்பாளருக்கான வேகன்சிஸ் இருக்குது, ஒரு சில மாவட்டங்களில் உதவியாளர் சமையலருக்கான வேலைகள் வந்து இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம், ஒரு தாலுகாவை எடுத்துட்டோம்னா ஒரே நாளில் அமைப்பாளருக்கும் இன்டர்வியூ எடுத்தாங்க, உதவியாளருக்கும் இன்டர்வியூ தான் எடுத்தாங்க. அந்த மாதிரி தான் வந்து நடந்தது. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். ஸோ அமைப்பாளருக்கு ஃபஸ்ட்டு வரும், உதவியாளருக்கு 2வது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி ரொம்ப லேட்டாக தான் வந்து ஆகுது. ஸோ இதற்கு அப்புறம் ஆஃப்டர் தீபாவளி கூட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், இன்னும் தூத்துக்குடி மாவட்டம் நிறைய பேருக்கு இன்னும் அனுப்பலை. ஸோ இதற்கப்புறமா தூத்துக்குடி மாவட்டம், சேலம் மாவட்டம், தேனி மாவட்டம், தென்காசி, கன்னியாகுமரி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்டோபர் எண்டு இதற்கப்புறமா நவம்பரில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின தகவலும் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதற்கான காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும். அங்கன்வாடிக்கான காலி பணியிடங்கள், இந்த அங்கன்வாடி பணியாளர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிஃபோர் உங்களுக்கு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துடும். கண்டிப்பாக வந்து கவலைப்படாதீங்க. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இன்டர்வியூ மே மாதங்களில் அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பரில் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் எண்டு இல்லை நவம்பருக்குள்ளேயே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஒன்ஸ் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு அப்படின்னாலே நீங்கள் அதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான ப்ராசஸும் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் கூப்பிட்றது, இல்லை அவங்க கூப்பிட்டுட்டு இன்னொரு நாள் வர சொல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு அப்படின்னாலே 1 வீக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போயிடலாம். ஸோ எலெக்ஷன் அதாவது இந்த டிசம்பருக்குள்ளேயே எல்லா மாவட்டங்களும் 38 மாவட்டங்கள், நமக்கு எல்லா மாவட்டங்களிலும் தான் அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா. ஸோ எல்லா மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பருக்குள்ளே நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பிடுவாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் அதாவது லெட்டர் வந்த மறுநாளே கூட போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் இருக்க போது நமக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டங்களுக்கும் நமக்கு லெட்டர் வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சிலரை வந்து தேர்தல் பணிக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்றத தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே கண்டிப்பாக காலி பணியிடங்கள் அனைத்துமே வந்து நிரப்பப்பட்டுவிடும். ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணவங்க இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட்டு சீக்கிரமாக வந்துடும். ஸோ ரிசல்ட்டு பற்றின அப்டேட் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே வந்து வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை ஒரு லைக் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.